இருபுத்திரை சினிமா பாணியில் வாடிக்கையாளர்களின் ஆவணங்களை பெற்று அவர்கள் பெயரில் கடன் வாங்கி மோசடி செய்ததாக வங்கி ஊழியர் மீது பகீர் புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் எஸ். குளவாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் கலெக்ஷன் மேலாளராக கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் உள்ள இலைக்கடை, சலூன் கடை, மளிகை கடை, உணவகம் உள்ளிட்ட பல்வேறு சிறு குறு வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்களிடம் முதலில் அந்த வங்கியில் நடப்பு கணக்கு தொடங்க வைத்துள்ளார். அந்த நடப்பு கணக்குக்கு உரிய ஆவணங்கள் எதையும் அவர்களிடம் ஒப்படைக்காமல் அவர்களுக்கு தொழில் ரீதியாக கடன் வாங்கி தருவதாக அணுகி அவர்களது ஆவணங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். அவர்களுக்கு லோன் வரும் நேரத்தில் லோன் கேன்சல் ஆகிவிட்டதாக தெரிவித்து அவர்களது பெயரிலேயே மொபைல் எண்ணை மாற்றி லோன் பெற்று கடந்த 3 ஆண்டு காலமாக மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவம் வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையில் அவர்கள் வங்கியை அணுகியுள்ளனர். பின்னர் வங்கி நிர்வாகமும் இதுகுறித்து விசாரணை நடத்தி மணிகண்டன் இதுபோன்ற மோசடி செயலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை தொடர்ந்து அவரிடம் இதுகுறித்து கேட்ட நிலையில் கடந்த 2 மாத காலமாக அவர் வங்கிக்கு வராமல் இருந்துள்ளார். இதனை அடுத்து வங்கி நிர்வாகம் சார்பில் மணிகண்டன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் மணிகண்டனால் பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், அந்தந்த காவல் நிலையங்களிலும் புகார் அளித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் இந்த மோசடியில் ஈடுபட்ட மணிகண்டனை பாதிக்கப்பட்டவர்களே பிடித்து முதலில் கணேஷ் நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றவர்கள் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் மணிகண்டனை ஒப்படைத்துள்ளனர். அவர் லோனு தரேன் அப்படின்னு சொல்லி வந்தார் சார். அங்கே எங்களுடைய ஆதார் அட்டை எல்லாமே எடுத்துட்டார் சார். எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட ரேகை வாங்கிட்டு கடைசியாக உங்களுக்கு லோனு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் சார். திரும்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு வேண்டியப்பட்டவருடைய ஃபோன் நம்பரை கொடுத்து அதிலேருந்து ஓடிபி வாங்கி என்னுடைய பேர்லையும் என்னுடைய நண்பர் பேர்லையும் இன்னும் சில நபர்கள் எல்லாத்துடைய பேர்லையும் ஒவ்வொரு லட்சம் லோனை எடுத்துகிட்டு போயிட்டார் சார். 73 லட்சம் சார் டோட்டலு. இப்போ அவர் தலைமறைவாயிட்டார் சார். அதுக்கப்புறமா எங்களுடைய நண்பர்கள் ஏமாந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா குளவாய்ப்பட்டியில் போய் அவர் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும்போது அங்கேருந்து தகவல் கிடச்சி அவர் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு இப்போ எஸ்பி ஆஃபீஸில் ஒப்படைச்சிருக்கோம் சார். விசாரிச்சுட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் லோன்னா 30,000 கேட்டிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு பண்ணித்தரேன் வாங்கன்னு சொல்லி 1 வாரம் இழுக்கடிச்சார். அப்புறம் 1 வாரம் கழித்து ஒரு ஆள் மூலமாக ரெஃபர் பண்ணி அவங்கள வர சொன்னாங்க. இப்போ எனக்கு கடையில் இன்னும் காட்டுங்க அப்படின்னா எங்கள் மாமா கடையை நான் காட்டினேன். காட்டிட்டு நான் லோன் போட்டேன். லோன் போட்டக்கடுத்து உங்களுக்கு 30,000 சேக்ஷன் ஆகணும்னு அந்த மதியானம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு சாயங்காலம் 4:15 1,30,491 ரூபா எனக்கு கிரெடிட்டாக இருந்துச்சு. 14 வாட்டி ஸ்டோய் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்க நம்பர்கிட்ட கேட்டேன்னா ஃபோன் அடித்தா உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாரு அவர். அவருக்கு நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டு. மணிகண்டன் கடந்த 3 ஆண்டுகளில் 75 நபர்களின் பெயர்களில் 75 லட்சம் ரூபாய்க்கு மேல் இதுபோன்ற கடன் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கடன் மோசடியில் வங்கியில் உள்ள கிளை மேலாளர் மற்றும் கிரெடிட் மேலாளர் ஆகியோருக்கும் தொடர்பிருக்கும் என்று வங்கி நிர்வாகம் சந்தேகிக்கக்கூடிய நிலையில் மணிகண்டனை கைது செய்து விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த மோசடி சம்பவத்தில் யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தனர், மோசடி செய்யப்பட்ட பணம் எங்கே சென்றது என்பது தெரிய வரும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட தனியார் வங்கியில் மணிகண்டன் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது உண்மைதான் என்றும் வங்கி நிர்வாகம் சார்பில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மணிகண்டன் யார் யார் பெயர்களில் கடன் பெற்றுள்ளாரோ அவர்களை வங்கி நிர்வாகம் பணத்தை கட்டச் சொல்லி எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை என்றும் மணிகண்டன் பெயரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விட்டால் இன்சூரன்ஸ் மூலம் அந்த பணத்தை பெற்று அவர்கள் பெயரில் உள்ள கடன்களை ஈடுகட்டி விடுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு இதனால் சிபில் ஸ்கோர் பாதிக்காத வகையில் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேலத்தில் பிரபல கார் நிறுவனத்தில் மோசடியில் ஈடுபட்ட இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி பெண் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள விஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்
33 வயது நதியா. இவர் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் பிரபல கார் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் நிறுவனத்தில் காசாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் தங்கள் நிறுவனத்திற்கு சர்வீஸ் செய்வதற்காக வரும் கார்களின் வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பணத்தை தவறாக கணக்கு எழுதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து நிறுவனத்தின் ஊழியர்கள் மூலம் தகவல் தெரிந்து விசாரணை செய்தபோது கடந்த 6 மாதமாக 111 வாடிக்கையாளர்களின் வாகனங்களை பழுது பார்த்த வகையில் செலுத்திய பணத்தை நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் பகுதியாக 12,59,082 ரூபாய் கையாடல் செய்திருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் நிர்வாகம் சார்பில் பணத்தை திருப்பி செலுத்துமாறு கேட்டபோது 25,000 ரூபாய் மட்டுமே திருப்பி கட்டியுள்ளார். மீதி பணத்தை தராமல் இருந்து வந்துள்ளார். இதனை அடுத்து அந்நிறுவனத்தை மேலாளர் இளவரசன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்ததன் பேரில் இந்த புகாரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணையில் நதியா மோசடி செய்ததற்கான ஆவணங்கள் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் நதியாவை கைது செய்ய முற்பட்ட போது அவர் தலைமறைவாகிவிட்டார். இதன் பின்னர் தனிப்படை போலீசார் விசாரித்ததில் நதியா தஞ்சாவூரில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் நேற்று நதியாவை கைது செய்து அழைத்து வந்தனர். பின்னர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நதியாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 3 வருடத்திற்கு மேலாக தான் வேலை பார்த்த நிறுவனத்திலேயே மோசடி செய்து 12 லட்சம் ரூபாய் கையாடல் செய்து இளம்பெண் கைதான சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.